ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். பாருங்கள், நான் அந்த முளைக்கட்டின கொண்டக்கடலை இதை நல்லா அவிச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா பாருங்கள், நல்லா அவிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு குழம்பு செய்வோம். இது நல்லா குருமா மாதிரி இருக்கும், கறி குழம்பு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், 2 பொரிக்கடலை, கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு பின்ன மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு தாளிச்சிட்டு இந்த குழம்புல ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வர வச்சுட்டாக்கா சூப்பரான கொண்டக்கடலை முளைக்கட்டின பயிறு குழம்பு ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் தனியாத்தூள் இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மசாலா தீயக்கூடாது, சேம் டைம் ரொம்ப வதங்காமே விட்டுடக்கூடாது. அந்த பச்சை ஸ்மெல் எடுக்கும் அந்த இஞ்சி பூண்டில், பின்ன மிளகாலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் மசாலாவையும் போட்டாச்சு. கொஞ்சம் அந்த பயிறு வேகும்போது உப்பு போட்டிருந்தேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த மசாலாவுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் கசிகிற அளவுக்கு வதக்கி விட்டோன்னாக்கா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொண்டக்கடலை குழம்பு ரைஸ் வித் இந்த ஃப்ரைட் எக். ஓகேவா? இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ ஆல்.